நண்பர்கள் இருப்பாங்க, அந்த நண்பரில் ஒருத்தனா நான் என்ன பார்த்தேன். அப்படி தான் இருந்தது படம். யூஸ்வல் லவ் ஸ்டோரி தாங்க சார். அப்படி சொல்கிறேன், அதை எடுத்துகிட்டு போன விதம், கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மனித உணர்வுகளை மதிக்கணுன்றதில் ரொம்ப ஆழமாக அற்புதமான ஒரு லவ் ஸ்டோரி. எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. இயக்குனர் நல்லா பண்ணியிருக்காரு. இன்றைய நல்ல ஒரு மூவி, நல்லாவே இருக்குது, சூப்பராக இருக்குது. விஷுவல் எல்லாமே சிறப்பாக இருக்குது, நல்லா இருக்குது, போர் அடிக்கலை, நல்லா இருக்குது, நல்ல மூவி. நல்லா இருக்குது. நல்ல டைம் வரும்போது ஒன்றும் போர் அடிக்கலை. இப்போ நல்லா இருக்கு. யூஸ்வல் லவ் ஃபிலிம் தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருக்காரு டைரக்டர். அவருக்கு என்ன தோணுதோ அதை வந்து சிறப்பாக சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த லவ் கொஞ்சம் புதுசாக இருக்குது. எல்லா லவ்வும் நம்ம சேது லவ் பட்டோம், காதல் பட்டோம், 7G ரெயின்போ காலனி பட்டோம். ஸோ அந்த பேட்டர்னில் அப்படி நம்ம அந்த தான் 2K தான் 2005 தானே இப்போ டேரக்டரே படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாரு. அப்போ ஒரு படம் பார்த்தா எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி என்ன நான் பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு ஸ்க்ரீனில். இந்த 4 நண்பர்கள் இருப்பாங்க, அந்த நண்பரில் ஒருத்தனா நான் என்ன பார்த்தேன். அப்படி தான் இருந்தது படம். த்ரோட் காமெடி, ஃபுல்லாகவே த்ரோட் காமெடி நிறையா இருக்குது. நீங்கள் இடைவேளையுமே காமெடி இருக்குது. படம் இடைவேளைக்கு மேலேயும் காமெடிலாம் இருக்குது. காமெடியாகவும் போவோம். படம் முடிஞ்சு வெளியில் வரப்போ எல்லோரும் அழுவாத, லவ் பண்ண எல்லாருமே அழுது தான் வருவான். ஃபேமிலி மேன் அழுகுறான்னு இல்லைன்னு எனக்கு தெரியாது. ஸோ லவ் பண்ணுற எல்லாரும் அழுது தான் வருவான். டைரக்டர் சுரேந்தர் அவருக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். அவர் இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணுறோம். படமாக பார்க்க போகும்போது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு படம். எல்லோரும் வந்து தியேட்டருக்கு பாருங்கள். தியேட்டருக்கு இது மாதிரி இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்கள் நீங்களாம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது தான் அந்த மாதிரி படங்கள் இன்னும் மேலும் மேலே அடுத்தடுத்த லெவலுக்கு போகும். யூஸ்வல் லவ் ஸ்டோரி தாங்க சார். அப்படி சொல்கிறேன், அதை எடுத்துகிட்டு போன விதம், கொண்டு போன விதம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கறதுக்கு ரொம்ப இது லவ் தான் சார். லவ் தான் கண்டென்ட். அது ட்ரஸ்ட்டு, லவ்வில் இருக்க ட்ரஸ்ட்டு எந்த நேரத்துக்கு இது எஸ் 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 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட எது எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது. நல்லா இருந்துச்சு சார். தேங்க்யூ. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சார். எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. யாருமே ஒரு கேரக்டர்ஸாகவே பார்க்க முடியல. எல்லோரும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிற ஆளுங்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு பர்சனலாக பார்க்கும்போது. ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் சொல்லவே வேண்டாம், ரொம்ப நான் அது எனக்குள்ளே மாற்றங்கள்னு ஒரு பாட்டுங்க, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது படமாகவே ரொம்ப நல்லா வந்திருக்கு சார். எனக்கு போர் அடிக்கல சார். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு படம் பார்த்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருது. ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் இப்படி ஒரு படம் பார்த்தது. ரொம்ப ஃபீல் குட் மூவி ப்ரோ. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து நான் எதிர்பார்க்காம வந்தது தான். காதல் படம் பார்த்ததுக்கு அப்புறம் அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவலான ஒரு ஃபீல் குட் மூவி. கோடிக்கணக்கில் நிறைய படம், இந்த 200 கோடி 300 கோடின்றாங்க. ஒரு சின்ன பட்ஜெட்டுக்குள்ளே எல்லாமே நியூ ஃபேஸு. அவ்வளோ நல்லா வேலை வாங்கியிருக்காரு டேரக்டர். ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் பிளே ரொம்ப சூப்பரான ஸ்க்ரீன் பிளே. ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டு, செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஒரு செம்ம ஃபீல் கொண்டு போயிடுறாங்க. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாளைக்கு தூங்க மாட்டீங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. டைரக்டருக்கு, ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கேமரா நல்லா பண்ணிருக்காங்க. மியூசிக் ரொம்ப பெரிய சப்போர்ட் இந்த படத்துக்கு. இப்படி ஒரு படங்கள்லாம் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். ரொம்ப நாளைக்கு இந்த மலையாள சினிமா பார்க்குற மாதிரி தமிழ் ஒரு படம் நல்லாவே இருக்குது. அவன் ஒரு எல்லாமே நியூ ஃபேஸ் தான். ஆல்மோஸ்ட் எல்லாமே எந்த கேரக்டரும் பார்த்த மாதிரி தெரியாத படங்களில் ஒவ்வொரு கேரக்டரும் வேல்யூபுளாக இருக்குது. அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க. டேரக்டர் தான் எல்லாமே, டேரக்டர் தான் வாழ்த்துக்கள் சொல்லணும். ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. லவ் ஸ்டோரி கண்டென்ட் தான். யங்ஸ்டர் வந்து லேடிஸ் ஃபஸ்ட் எப்படி பார்க்குறாங்க, பொண்ணுங்களை எப்படி பார்க்குறாங்க, தப்பாக பார்த்தாங்க, ஒரு இதுவாக நல்ல விதமாக காமிச்சிருக்காங்க. புதுமுகங்கள் எல்லாம் சூப்பராக இருக்குது, சூப்பராக அடிச்சிருக்காங்க. ஹியூமரும் இருக்குது, சென்டிமெண்ட்டும் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக போர் அடிக்கும், சூப்பராக போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக என்டர்டைன்மெண்ட்டாக போகுது. செகண்ட் ஆஃப் ஃபுல்லாக ஃபீல் குட்டாக போகுது. இல்லை காமெடியும் இருக்குது, லவ் ஸ்டோரியும் இருக்குது. யங்ஸ்டர்ஸ்லாம் என்னென்ன பண்ணுறாங்க, அவங்க டீமுக்குள்ளே நல்லா பண்ணுறாங்க, அந்தமாரி கதை தான். புரியல. இப்போ இருக்க ஆடியன்ஸ் கண்டிப்பாக அது கனெக்ட் ஆகும். இந்த கேர்ள்ஸ் எப்படி பார்க்குறாங்க, இப்படி ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல, ஜாலியாக இருக்க என்டர்டைன்மெண்ட்டும் பொண்ணுங்களும் இருக்காங்க. அவங்க மைண்ட் செட்டில் என்ன ஆழமான பொண்ணு மனசுக்குள்ள என்ன இருக்குன்றதை காமிச்சிருக்காங்க டைரக்டர். காமிச்சிருக்காங்க. நல்லா லவ் ஸ்டோரியில் லவ் பண்ணி லாஸ்ட்டில் எப்படி அதை மிஸ்யூஸ் பண்ணால் என்ன ஆகுன்ட்டு இந்த படத்தை ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. இல்லை, நல்லா ஒரு வழக்க மாடலாக, இது ஒரு மாடலாக தான் இருக்குது. நல்லா இருக்காது, நல்லா பண்ணியிருக்காரு. நல்லா எங்கள் பழைய ஃப்ரெண்டு தான் அவர் எனக்கு. அவர் பேர் ஹரி. நல்லா பரவாயில்ல. ஃபஸ்ட்டில் ஒரு காமெடியாக இருந்தாலும் லாஸ்ட்டில் இடைவேளை மேலே நல்லா சென்டிமெண்ட்டாக இருக்குது. இல்லை யூஷுவல் லவ் ஸ்டோரியில் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. இன்னொரு சேது பார்த்த மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. படம் எல்லாமே நல்லா இருந்தது. எல்லா கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் வெரி நைஸ். டைரக்ஷன் செம்மையாக பண்ணியிருக்காங்க சுரேந்தரில். கொஞ்சம் ஸ்லோவாக போயிட்டு கடைசியாக நல்ல
டீச்சிங் கிடைக்குது. பட் என்ன பொறுத்து பார்க்கணும் படத்தை. கருத்து வந்து என்னென்னா, முதல்ல பசங்க அந்த வேலை லைஃப் அப்படின்னு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இருக்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது, பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா அதுவும் இல்லாமல் அடுத்த ஆளை தூண்டி விட்டுறாங்க. இவங்க ஆட்டோமேட்டிக்காக ஒதுங்கி போயிடறாங்க, முடிச்சுட்டு வேலையை முடிச்சுட்டு. அந்த இதில் வந்து சூழலில் மாட்டிக்கிறவன் தான் அவஸ்தைப்படுறோம் கடைசியாக.